நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன்பா கடற்கரை இங்கே வந்து நிக்கிற? உள்ளவா? இல்லப்பா, ரொம்ப அவமானமா போயிடுச்சு. இவ்வளோ கேவலப்படுத்திட்டு போயிட்டாளே. அதை விடியாயே அதையே நினைச்சிட்டு இருக்க. குழந்தைய தத்தெடுக்கிற விஷயம் தான் இப்ப முக்கியம். என்ன வா. இல்லை, இப்படி திடீர்னு ஸ்னேகா பக்கத்தில் உட்காந்துன்னு என்ன சொல்றதுன்னு புரியல. இத்தனை பேருக்கு மத்தியில் இப்படி பேசிட்டு போயிட்டாங்க. அது கிடக்குதுப்பா, விடுப்பா. அதையே நினைச்சிட்டு இருக்க. வாப்பா, வா வா. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். இனிமே அந்த சினேகாவால் நம்ம முத்தலகி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவன் சும்மாவா இருக்க போறான்? மறுபடியும் போய் ஏதாவது புது பிரச்சனை உண்டாக்க மாட்டா? எப்படி பிரச்சனை பண்ணுவாவ? இது வரைக்கும் மாப்பிள்ளை அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தா அவ பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்பதான் மாப்பிள்ளை அவளை வெறுத்து ஒதுக்கிட்டாரா, இனிமே என்ன பிரச்சனை பண்ணுவா? ஆமா ஆமா, அவர் வெறுத்து ஒதுங்கிறதும் ஒட்டிக்கிறதும் அவருக்கு என்ன புதுசா? எவ்வளவு தைரியம் அவளுக்கு! அத்தனை பேருக்கு முன்னாடி சபையில அண்ணன் பக்கத்துல வந்து உட்கார்றா. இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் அண்ணன் கொடுத்த இடம். அது சரிடா. இருந்தா அக்கா, இந்த அண்ணன் தம்பிங்க எல்லாம் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதான் போல இருக்கு. இத பாரு, ஏன் புருஷனை நீ அந்த லிஸ்ட்ல எல்லாம் சேர்க்காத. அவரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவரு மட்டும் இல்ல, நம்ம மணியரசுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? அவனும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ அமுதாவோட அவனுக்கு கொஞ்சம் ஒத்து போகல, அதனால டிவோர்ஸ் ஆயிடுச்சு. மத்தபடி என்ன? என்னடா பண்ற? பிச்சிடுவேன். உன்னை கட்டிக்கிட்டு அவன் நல்லா தானே வச்சிருக்கான். மணியரசு மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா, அவரை நீங்க தான் மெச்சுக்கணும். வெளியே சொன்னா வெக்க கேடு. செல்லுமா, ஏன் இப்படி டல்லா இருக்க? அதான் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி, குழந்தைங்களோட என்ன போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னல, வாயிடு. இப்ப நிறைய வேலை இருக்கு, முடிஞ்சோடனே எல்லாரோடையும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். சரி, கவிதா எடுத்ததையாவது நான் பாக்குறேன். முத்தழகி, முத்தழகிங்கம்மா, முத்தழகி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போட்டோ பாருமா, கவிதா எவ்வளவு அழகா எடுத்திருக்க பாரு. நான் ரத்னா பாரதி பாரு. சரி சரி சரி, அங்க ஐயரு மஞ்சளை காணும் குங்குமம் காணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ எங்க வச்சேன்னு எனக்கு தெரியலம்மா, நீ வந்து எடுத்து கொடுமா. வாமா வா. இது எதுக்கு உன் கையில? இங்க கொடு. இந்தாம்மா, நீயும் வாமா. பால் குடிச்சு முடிச்சோன்னா சரிம்மா. செல்லம்மா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? கடற்கரை உன் கையால தான் குழந்தைய தத்து வாங்குவேன்னு இருக்காமா. வாமா. அப்பா, அக்காக்கு மேலதான் பார்க்கவும். ஆமாண்டா, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நீயும் சோலையும் நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பின்ன அவ உன்னை பார்த்து புருஷனை வச்சு வாழ தெரியலன்னு சொல்லுவா, அதை கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அவ உண்மையை தானே சொன்னா. எனக்கு புருஷனை வச்சு வாழ தெரியல. உண்மை என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஊருக்கெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல. இந்த பாருக்கா, மாமா உனக்கு 1000 இருக்கும், அது சொல்றதுக்கு அவ யாருக்கா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை ஏதாவது பேசியிருக்கட்டும், கொன்னே போட்டிருப்பேன் அவளை. எப்ப பாரு வெட்டு குத்து கொள்ள போடாத பக்கம் போ போ. செல்லம்மா, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது திருஷ்டி மாதிரி அது நடந்து முடிஞ்சு போச்சு. அதே நினைச்சிட்டு இருக்காதம்மா, உன் மனசு கஷ்டமா இருக்குமா. வாமா, ஆக வேண்டியதை பாப்போம். என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, என் மனசு இன்னும் ஆறல. பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்ப சோலையும் மணி அரசும் அவ கைய பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு போய் விட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரிம்மா, தப்புதான், நடந்து முடிஞ்சு போச்சுல்ல, இனிமேல் என்ன செய்ய முடியும்? பாருமா, நல்ல காரியம் நடக்கிற வீட்டுல நீ இந்த மாதிரி இருக்க கூடாதுமா.
எப்படி இருக்கு? அவங்க கீழே விழுந்ததுனால அடிபட்டு லேசா மயக்கத்துல இருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே சார். ஹலோ, இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இல்லை, அது பரவாயில்ல, நான் அவருடைய அப்பா பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் நாளை கூப்பிடுங்க. ஆ. செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மச்சானை எவ்வளவு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னுட்டாரு. அவன் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். வரவேல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதான் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக் ஜாம் வேற. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா? கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் தத்து எடுக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. சரி சரி. ஏய், வந்தமா போனமான்னு இருக்காத, இருந்து சாப்பிட்டுட்டு போ. பண்ண வா வா. ஆரம்பத்திலே வரலன்னு பரவாயில்ல விடு, இந்த ஃபங்க்ஷனுக்காவது வந்து கொண்டு வாமா. சாமி வாங்க, பூஜைக்கு நாழி ஆகிறது. உட்காருங்க. தத்து கொடுக்குற குழந்தைய அழிச்சுட்டு வாங்க. கவிதா, குழந்தைய செல்லம்மா கிட்டதான் இருக்கா, போய் தூக்கிட்டு வா. சரி. சொல்ல, குழந்தைய யாருக்கிட்ட இருந்து தத்து எடுக்கிறாங்க? யாருகிட்ட இருந்து தத்து எடுக்கல கருப்பு. ஒரு நாள் அண்ணன் வண்டியில அந்த குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அண்ணி கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு ரத்னான் தான் பேர் வச்சிருக்கோம். அப்படியா? செல்லக்குட்டி ஆத்தா செல்லம்மா மாதிரியே இருக்கு. அப்படியே அவ்வளவு செல்லம்மா நீ மாதிரி தான் இருக்கா. இப்படியேதாம்மா காலையில இருந்து இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் பார்த்ததுல இருந்து அண்ணி செல்லம்மா மாதிரியே இருக்காங்க இவங்க, அண்ணி செல்லம்மா மாதிரியே இருக்காங்க இவனு சொல்லிட்டு இருக்காமா. இந்தாமா அப்படி வேணா இருந்துட்டு போட்டுமே. பாரதி ரத்னா 2 பேரும் என் குழந்தைங்க தானே. என் குழந்தைங்கன்னா என்ன, என் அண்ணன் குழந்தைங்கன்னா என்ன? நீங்க இருந்தாலும் இவங்க போட்டோ எடுத்து பாருங்க அண்ணி. 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க. ரத்னா கூப்பிடுறாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வா. அண்ணி, அந்த போட்டோ பார்க்காம விட்டுறாதீங்க, கண்டிப்பா பாருங்க. என்ன நீ என்ன மாதிரி இருக்கியா? செல்லம்மா கேங்க உள்ளதான் இருக்காங்க, வந்துருவாங்க. அப்படியா? ஆமாமா. என்னங்க? ஏன் என்கிட்ட கொடுக்குறேன்? குழந்தைய யார் தத்து கொடுக்குறாளோ அவ கையில கொடுங்க. செல்லம்மா வர சொல்லி எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க? போய் கூப்பிட்டு வாங்கம்மா. இத கூட்டிட்டு வரேன். சாமி, என் தங்கச்சி கிட்ட என்ன குழந்தைய தத்து வாங்க போறேன். சரி, அவங்களை எங்க உட்கார வைக்கிறது? அவளை இப்படி வந்து உட்கார சொல்லுங்க. இங்கயா? இப்படி வாக்கண்ணே. என்னென்ன இது? செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும்.
இது எப்படி செல்லம்மா உன் கையில கிடைச்சது? இது நீங்க தானே? அதுல உங்களுக்கு கொண்டு சந்தேகம் இல்லையே. செல்லம்மா இது எப்பவோ நடந்தது செல்லம்மா. எப்ப நடந்தா என்னன்னு? அவன் தாலி இறங்கினாலும் பரவாயில்ல, அவன் புருஷனை கொல்லணும்னு சொல்லிருக்கீங்களே, நீங்க இப்படி பேசலாமா? என் புருஷனை கொல்லணும்னு நீங்க சொல்லிருக்க மாட்டீங்கன்னு இத்தனை நாளா நான் நம்பிட்டு இருந்தேன். அது பொய் ஆயிடுச்சுல செல்லம்மா. எல்லாரும் பாக்குறாங்கம்மா. சபையில இதை பத்தி பேச வேணாம். நான் சொல்றதை கேளு. கோவத்துல சொன்ன வார்த்தை. நான் நடந்துக்கவே இல்லம்மா இதுல சொன்ன மாதிரி. பேசாதீங்கண்ணே. அவர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க போது ஊரே நீங்க தான் காரணம்னு சொல்லிச்சு. அத நான் நம்பல. ஆனா நீங்க இப்படி சொல்லிருக்கீங்களே, நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய் ஆயிடுச்சுல. நீ இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. இத பாருமா, இன்னைக்கு இங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது நீ. அதை நீயே கலைச்சிடாதம்மா. குழந்தைய உன் கையில இருந்தா நான் தத்தெடுக்கணும்னு இருக்கேன். பேசாதீங்கண்ணே. இது யார் அமிச்சிருக்காங்க தெரியுமா? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தாலி பிச்சைக்காக போராடிட்டு இருந்தாலே ஸ்னேகா, அவ அனுப்பிச்சிருக்கா. நீங்க ஸ்னேகாவோட வாழ்க்கையில விளையாடுனது நம்ம ரத்னாவோட தலையில வந்து விழுந்திருக்கங்க. இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு என் கையால தான் குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்களே, எப்படின்னா உங்களால முடியுது? நான் உங்களுக்கு அப்படி என்னென்ன துரோகம் பண்ணேன்? என் கழுத்துல தாலி இல்லாம, பொட்டு இல்லாம, பூ இல்லாம பாக்குறதுல அப்படி என்னென்ன உங்களுக்கு சந்தோஷம்? என் புருஷன் தப்பான முடிவெடுத்து விலகி போனப்ப கூட ஆதியில வந்தவர் தானே. 13 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நீ கூட பிறந்தவங்க. சோழ என்ன, மணி அரசு, நீங்க எல்லாரும் எனக்கு இருக்கீங்கன்னு நினைச்சு இதானா நீங்க மேல காட்டுற பாசம்? இல்ல செல்லம்மா, நான் சொல்றதை கேளு. ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இது ஸ்னேகாவோட சதிமா. வேண்டாம், தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. நான் எதுக்கும் விளக்கம் கேட்க தயாரா இல்ல. என்னால உங்க சந்தோஷம் கேட வேண்டாம். இந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும், நான் கிளம்புறேன். ஆனா ஒண்ணு, இனிமே நான் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். அம்மா செல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அதுதான் எப்போ நடந்த விஷயம் கடற்கரை சொல்றான்ல, கொஞ்சம் சொன்னா கேளுமா. அம்மா செல்லம்மா, ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசி முடிவு பண்ணலாமே. இத பாருங்கண்ணே, இத பார்த்ததுக்கு அப்புறமா அவர் செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறீங்களா? சரி தப்புன்னு சொல்ல வரலாமா. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும் தான். தகராறு பண்ணக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் பேசாம போறேன். வச்சுக்கண்ணே. யார் நீ? எதுக்காக என்கிட்ட பேசுற? செல்லம்மா 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 செல்லம்மா, நான் சொல்றத கேளு. அம்மா செல்லம்மா சொல்ற கேளுமா செல்லம்மா. இங்க வா. போமா, இங்க வான்னு சொல்றேன்ல. விடுமா. விடுமாக்கா. எல்லாரும் இப்படி நின்னுட்டே இருக்கல, பூஜைக்கு நாழி ஆகுது. வந்து ஆரம்பிச்சிடலாம். ஐயா கடற்கரை ஐயர் கூப்பிடுறாருல, வாயா போய் ஃபங்க்ஷனை முடிச்சிருவோம். போங்க மாப்பிள்ள, போய் உட்காருங்க. செல்லம்மா வந்து அவ கையால இந்த குழந்தைய எடுத்து கொடுக்கும். அவ இல்லாம இந்த விசேஷத்தை நான் நடத்த மாட்டேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். சாமி, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இருப்பேன். நல்ல நேரம் இருக்காதே. அடுத்த நல்ல நேரம் எப்போ? நாங்க என்ன பிரச்சனை பேசிட்டு இருக்கோம், அவசரப்படுறீங்க? இங்க பாருங்க, முகூர்த்த நேரம் 10ல இருந்து 11 தான் நன்னா இருக்கு. அதை விட்டா வேற முகூர்த்தம் இல்ல. நாளைக்கு பீட நாள். அப்ப பண்ணாக்கா வீட்டுக்கு ஆகாது. அப்புறம் உங்க இஷ்டம்.
அண்ணே, செல்லமாட்ட வேணா அப்புறம் பேசி சமாதானப்படுத்திக்கலானே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிடலானே. எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டவ அவ. அவளை ஒதுக்கி வச்சுட்டு எப்படி இந்த விசேஷத்தை நடத்த முடியும்? நான் தப்பு பண்ணியிருக்கேன்டா. எப்போவோ கோவத்துல பேசியிருக்கேன், இப்ப தெரியுது. அதனால தான் கோவத்துல வார்த்தையை விடக்கூடாதுன்னு சொல்றது. நானே போய் சமாதானம் பண்ணி கூட்டு வர்றேன். ரொம்ப கோவமா போயிருக்கா. இப்போ நீ போய் ஏதாச்சும் பேச, அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும் போகுது. அதுக்காக விட்டுற முடியுமா? போய் நானே கூப்பிடுறேன். என்ன கோவத்துல 2 வார்த்தை திட்டு போறா? நான் பேசியிருக்கேன்ல, அப்புறமா எடுத்து சொன்னா சமாதானம் ஆயிடுவா. முத்தழகி பாப்பலாம். நான் எதுக்குங்க? அது இல்லப்பா, உன்னை பார்த்தா சமாதானம் ஆயிடுவா. சரி வாங்க. வா அண்ணே, நாங்களும் வரோம்ண்ணே. வேண்டாம்ப்பா, நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம். கடற்கரை நானும் கூட வர்றேன்பா. நீங்க 2 பேரும் போய் அவளை கூப்பிட வேண்டாம். இப்ப நான் என்ன சண்டை போட போறேன்? சமாதானம் பண்ணி கூட்டு வர போறேன். மாப்பிள்ள, உங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு போங்க. நீங்க சொன்னதை கேட்கறனால உங்க அப்பா சொல்றதை கேட்பாங்கல்ல. சரி வாங்க. என்னடா ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? வா சும்மா இரு. மாப்பிள்ள, இப்ப செல்லம்மா வீட்டுக்கு போகணுமா? சகுனமே சரியில்லை. இன்னொரு நாளைக்கு போலாமே. இவ்வளவு நேரம் இந்த வீட்டுல நடந்ததுக்கு மேல இனிமே என்ன நடக்க போகுது? எல்லாம் மனசுதாங்க காரணம். நான் போய் செல்லம்மா கூட்டு வந்துடுறேன். வாங்கப்பா போலாம். இங்கெல்லாம் பாத்துக்கா. ஆமா கலைவாணி, எல்லாமே திஷ்டி பரிகாரம் மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தையோட தத்து விஷயம் என்னாச்சு? அந்த விஷயம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஆனா செல்லம்மாக்கா அழுதுகிட்டே மன கஷ்டத்தோட போயிட்டாங்க. அந்த வீடியோ ஆதாரம் செத்து போன ரத்னாவுடைய போன்ல இருந்தது. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கலவரமும். என்னால அங்க இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். நம்ம மாப்பிள்ளை சைடையும் யோசிக்கணும்ல. நான் ஏதாவது சொல்ல போய் வீண் தகராறு வந்திருந்தா நான் அமைதியா வந்துட்டேன். என்ன தகராறு? அது அக்கா அக்கான்னு பேச்சு அடிப்படுது. எங்க போயிட்டு வந்தீங்க? ஒண்ணு இல்ல மச்சான், இது வேற. அது ஃபங்க்ஷன் சொன்னால, அதுல தெரிஞ்ச அக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏதோ செல்போன் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணு இல்ல மச்சான், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நீங்க எதையும் மறைக்கிறீங்க. கலவனே, கணக்கு போடுன்னு சொன்னீங்க, பையங்க. மாப்ள, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். காசுங்க இருக்கு, பையன் இருக்கு. கருப்பு, உண்மையை சொல்லிட்டு போ. கருப்பு, கருப்பு உன்னதான். கருப்பு, நான் சொல்றேன். எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்த? வடமல, நமக்குள்ள நடந்த பழைய விஷயங்களும் அப்படியே இருக்கட்டும். அதை சொல்லி இப்ப நியாயப்படுத்த வரல. ஏன்னா என்கிட்ட அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா ஒன்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணது யாருங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன்.
உங்களை கொல்ற அளவுக்கு போனவன் அந்த கடற்கரை. அவன் வீட்டு கிரக பிரவேசத்துல ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அங்க என்ன நடந்தது தெரியுமா? நான் வயசானவன்ப்பா, என்னால ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்னையும் என் பொண்ணை அவமானப்படுத்திட்டாங்க. என் பொண்ணு கூட வாழ தெரியுது அந்த கடற்கரைக்கு, ஆனா அவ கழுத்தை தாலி கட்ட தெரியல இல்லையா? அடமல, உனக்கு எனக்கு நடுவில் எவ்வளவோ கசப்பான சம்பவங்களும் நடந்திருக்கு. அதை நான் மறைக்கல. இப்ப நான் வந்தது அதுக்காக இல்லை. தங்கிச்சி புருஷன்னு தெரிஞ்சும் உன்னை கொலை பண்றதுக்கு அந்த கடற்கரை முயற்சி பண்ணியிருக்கான். அவனால உனக்கு என்னைக்குமே ஆபத்து தான். இதுக்கு நீ என்ன பண்ண போற? ஏன் குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பம் பண்ற? மரியாதை வெளியே போயா. இந்த பாரு, தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம கொலை பண்ண பார்க்கற அந்த கடற்கரை குழப்பத்தை பத்தி பேசுற நீ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல வெளியில போ. கருப்பு, இப்ப அவரு வெளியே போறத பத்தி பிரச்சனை இல்ல, அந்த கடற்கரை ஜெயிலுக்குள்ள போகணும். சரியா சொன்ன விடமல, சரியா சொன்ன. அந்த கடற்கரையான விடக்கூடாது. இன்னமும் காலத்தை கடத்தாத. மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை உடனே எடு. மச்சான் நில்லுங்க மச்சான். மச்சான் சொல்றத கேளுங்க மச்சான். விடுங்க சொல்றேன்ல. வேண்டாம் மச்சான். விட மாட்டேன் மச்சான். அச்சி. என்னையா வீடு பூட்டி கிடக்குது? செல்லம்மா எங்க போயிருப்பா? சரி, நீ ஒண்ணு பண்ணு, செல்லம்மாவுக்கு ஒரு போன் போடு. வேணாம்பா. அட போடப்பா. என் மேல கோவமா இருக்கா? எடுக்க மாட்டாப்பா. அதெல்லாம் எடுப்பா, நீ போடு. ஏயா பேசுங்க. என் குரலை கேட்ட பேச மாட்டேன். ரிங்கு போயிட்டே இருக்கு. நான் சொல்லல என் நம்பரை பார்த்தா எடுக்க மாட்டான்னு. அதனால உங்களை பேச. அப்படியெல்லாம் இருக்காது. நான் இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கறேன். எடுக்கவே மாட்டேங்கிறல. என் மேல கோபத்துல இருப்பா. அதான் அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. சரி, நான் கார்மெண்ட்டுக்கு போட்டு பார்க்கறேன். சரிங்கப்பா. சொல்லுங்க சார். செல்லம்மா வீட்ல இல்ல, கார்மெண்ட்ஸுக்கும் போல. எங்க தான் போயிருப்பா? அது இல்லப்பா, ஆபீஸ்ல தான் இருந்திருப்பா. யாராவது வீட்ல இருந்து போன் பண்ணா இல்லைன்னு சொல்லிருப்பா. அப்படின்னு சொல்றியா? சரி, எதுக்கு உனக்கு வீண் சந்தேகம்? நான் நேரா கார்மெண்ட்ஸுக்கு போறேன். அப்படியே அவன் அங்க இருந்தானா கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணு பண்ணு, முத்தலைகையை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போ. ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். செல்லம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். அப்படியா? சரி, இது அப்படி. நான் வண்டி எடுத்துட்டு போறேன். சீக்கிரமா வந்துடுறேன். சரிப்பா.
என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், இவர் உயிரை நீங்க தான் காப்பாற்றணும். என்ன பிரச்சனை? என்னை ஏற்கனவே கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க தான் திரும்பவும் என்ன கொலை பண்ண தேடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மேடம். யார் மேல சந்தேகப்படுறீங்க? செல்லம்மா உங்க அண்ணன் கடற்கரை மேல. ஆமா. அப்பவே செல்லம்மா அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடற்கரை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப என்ன திரும்பவும் கடற்கரை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? மேடம், செல்லம்மாவுக்கு அவ புருஷன் வடமலை மேல இருக்கிற பாசத்தை விட அண்ணன் கடற்கரை மேல தான் அதிக பாசம். மேடம், நாங்க ஒன்றும் வெறும் யூகத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. வீடியோவை காட்டுங்க. இந்த வீடியோ பாருங்க மேடம். ஆள் பலமும் பணபலமும் உள்ளவங்க, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்க நேர்மையான போலீஸ் அதிகாரி, நீங்க தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அந்த கடற்கரையை சும்மா விடக்கூடாதுங்க. அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க. நானும் செல்லம்மாவும் கொஞ்ச நாளா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே குழந்தை வளர்க்குற விஷயத்துல எனக்கும் செல்லம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த ஆதாரம் வேற எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒரு முடிவு நீங்க தான் எடுக்கணும் மேடம். ஆமா, என்னோட உயிருக்கு எந்த நேரத்துல வேணாலும் ஆபத்து வரலாம். சரி, நான் பாத்துக்கிறேன். இப்ப கடற்கரை எங்க இருப்பாரு? அவர் கிரகப்பிரவேச வீட்டுல சந்தோஷமா இருக்காரு. இப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. இவருக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா? மேடம். சார், கடற்கரையோட அட்ரஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு கடற்கரை விசாரணைக்கு கூட்டிட்டு வாங்க. எஸ் மேடம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. எனக்கு ஒரு முக்கியமான வர்க் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். இது எவிடன்ஸ், ஜாக்கிரதை. ஓகே மேடம். நன்றி மேடம். பரவாயில்ல மேடம். சரி, நீங்க வாங்க. சரி. என்னங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்கிறது? செல்லம்மா வர மாதிரி தெரியல. நாம கிளம்பிடலாமா? வந்துருவாமா செல்லம்மா. வந்த உடனே அவளை கையோட கூட்டு போவோம். இல்லைங்க, இப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா ரத்னாக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும். நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே. ஏய் ரத்னா குட்டி, பசிக்குதா? பார்த்த வந்தோடனே வீட்டுக்கு போயிடுவோம். ஹலோ மாப்பிள்ள, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பி வாங்க மாப்பிள்ள. இந்த பாருங்க, எத்தனை மணி ஆனாலும் நான் இங்கே வெயிட் பண்ணி செல்லம்மாவை கூப்பிட்டுட்டு தான் வருவேன். அவள் முன்னாடி தான் ரத்னாவை தத்தெடுத்துக்க போகிறேன். மாப்பிள்ள, நாம எல்லாரும் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி அவ தானே போயிட்டா. நீங்க போய் அவகிட்ட எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டு விசேஷத்துக்குன்னு சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாரையும் காக்க வைக்கிறது அவ்வளவு நல்லாவா இருக்கு? அவள் என்னைக்கு வரலாம் அன்னைக்கு வச்சுக்கலாம். போன வைங்க மாப்பிள்ள. என்னடி, என்ன சொன்னாரு? இந்தாங்க, அவர் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு தான் வருவாராம். அம்மா, இன்னும் வரவே இல்லையம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நமக்குள்ளேயாவது நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சுக்கலாம்ல. என் பேச்சை யாரு கேட்குறா? மணியரசு, உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவரை சீக்கிரம் வர சொல்லுப்பா. அதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், லைன் கிடைக்க மாட்டேங்குது. அத்தை, இப்போதான் நான் அண்ணன்கிட்ட பேசினேன். செல்லம்மா வீட்டில் இல்லையா.
வந்தவொடனே கூட்டு வரேனாரு. கண்டிப்பா கூட்டு வருவார், கவலைப்படாம இருங்க. ஒருவேளை அவங்க வரவே இல்லைன்னா? வலிமை, சும்மா ஏன் அபசகனமா பேசுற? போலீஸ் இது மிஸ்டர் கடற்கரையோட வீடு தானே? ஆமாம் சார். ஏன்? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன விஷயமா அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்க? சார் முதல்ல அவரை வர சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன விவரம் சொல்கிறேன். சார் அவர் தான் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன விஷயம்னு எங்ககிட்ட சொல்லுங்க. சார் இது ஜஸ்ட் என்கொயரி தான். கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அவரை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி கொண்டாந்து விட்டுருவோம். அட தேங்க்யூ மேடம். இப்போ நான் அங்கே தான் போகிறேன். அவர் அங்கே இல்லைன்னா நான் திரும்பவும் இங்கே தான் வருவேன். கான்ஸ்டபிள்ஸ், வலிமை, உன்னை யார் அந்த ஆள்கிட்ட அட்ரஸ் சொல்ல சொன்னது? சொல்லலைன்னா அவர் போக மாட்டேன் நிக்கிறாருல. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மாப்பிள்ளை மேல யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா? செல்லம்மா தானே கோவத்துல போயிருக்கா, அவளாதான் இருக்கும். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சும்மா ஏதாவது பேசிட்டு. அத்தை, யாரும் பதட்டப்படாம இருங்க. மணியரசு வா, நீ நானும் போய் லாயர்கிட்ட பேசிட்டு அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ் போய் பார்ப்போம். வா. கவலைப்படாதீங்க. அண்ணன் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாமீனில் கூட்டு வந்துடலாம். சரி சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. வர்றது. செல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. உன் கோபத்துல நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு நீ புரிஞ்சுக்கணும். செல்லம்மா, என்ன செல்லம்மா அவர் கூப்பிட போயிட்டே இருக்கியே. நீ வந்தாதான் ஃபங்க்ஷன் சொல்றாரு, இல்லன்னா ஃபங்க்ஷனே பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்கம்மா, வாமா. நில்லுங்க. உடம்புக்குள்ள ஓடுற ரத்தத்துல கொஞ்சமாவது மானம் ரோஷம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள வராதீங்க, அப்படியே போயிடுங்க. ஏங்க, செல்லம்மா ரொம்ப கோவமா இருக்கா, வாங்க போலாம், அப்புறம் வந்து பேசிக்கலாம். முத்தழகி, பாசத்தை காட்டுற இடத்துல கடற்கரை தன்மானம் பார்க்க மாட்டான்னு செல்லம்மாவுக்கு புரியல. அவ கோவத்துல வார்த்தையை சொல்லிட்டான்னு நம்ம அப்படியே போகணும்னு வச்சுக்க. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் காத்திருந்ததுக்கு என்ன அர்த்தம்? வா, உள்ள போய் பேசுவோம். செல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. நீங்க வீடியோல பேசுறது கேட்டு வெறுத்து போய் வந்திருக்கேன். எப்படி என் தங்கச்சி தாலி இறங்கினாலும் பரவாயில்லையா? செல்லம்மா, அந்த ஸ்னேகாவோட கழுத்துல தாலி ஏறக்கூடாது, அண்ணியோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு அதை தடுத்தவன்னா நான் தாலி அறுக்கணும்னு உங்களால எப்படி நான் சொல்ல முடியும்? செல்லம்மா, நான் பாவிதான், என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு எனக்கு கோபத்துல வந்த வார்த்தைக்கு மாதிரி சத்தியமா வடமலையை பழி வாங்கணும்னு நான் நினைக்கலமா. என்ன நம்பு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உங்க விளக்கம் சமாதானம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன செல்லம்மா இது? அவர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கெஞ்சுறாரு, நீ என்னமோ ரொம்ப பிகு பண்ணிக்கிறியே. அண்ணே, நான் வரலனே, தயவு செஞ்சு போயிடுங்க. சரி வாங்க போலாம். செல்லம்மா, நான் சொன்ன வார்த்தைக்கு ஈடா நான் என்ன செஞ்ச உன் கோவம் அடங்கும்? உன் புருஷன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கட்டா? சொல்லு செல்லம்மா, சொல்லுமா.
நீ சொன்னா நான் எது செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நான் தப்பு செஞ்சப்பெல்லாம் யாருமே எடுத்து சொல்லல. ஏன்னா நான் யாரையும் மதிக்கல. நீ எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன். திருந்தின எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா நீ உன் கையாலேயே கொன்னுடுமா. செஞ்ச பாவத்துக்கு நானும் உசுரை நிம்மதியா விட்டுறேம்மா. செல்லம்மா, நீ என்னை வெறுத்து ஒதுக்குறத என்னால தாங்கிக்க முடியலம்மா. நான் ஒரு நல்ல அண்ணனாவோ அப்பாவோ நல்ல புருஷனாவோ ஏன் ஒரு மனுஷனா கூட இல்லை. என்னைக்கு நம்ம அம்மா திதியில நம்மள ஒன்னா கூடணுமோ அன்னைக்கு என்ன திருந்திட்டோமா. சொந்த பந்தம் வேணும் நான் துடிக்கிறேன். அதனாலதான் சோழமலையிலிருந்து உன் புருஷ வரைக்கும் விசேஷத்துக்கு போய் வீடு வரைக்கும் நான் போய் கூப்பிட்டேன். நீங்க எதுக்கு அவரை தேடி போனீங்க? சமாதானம் பண்ணி வைக்கலாம் தான். நீ தானே சொன்ன உறவுகள் 1000 தப்பு வந்தாலும் நாம தான் அரவணைச்சு போகணும்னு. தேவையில்லாத வேலையை ஏன் சரிக்க? நீங்க அவரை தேடி போனது தப்பு. நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக முத்தழகிய நீ கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறப்ப நீ நல்லா வாழணும் நான் ஆசைப்பட மாட்டேனா? நீங்க அந்த பேச்சை விடுங்க. உன் புருஷனை கொல்ல சொன்னேன்னு நீ என் மேல கோவப்படுற. உன் புருஷனை வீடு தேடி போய் கூப்பிட்டதுக்கும் என் மேல கோவப்படுற. கொண்டு இருந்தா இப்ப போய் கூப்பிட்டு இருக்க முடியுமா? ஏ செல்லம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவரை அழ வைக்கிறியா நீ? நீங்க அழாதீங்க. அவ அப்படிதான். அவ புருஷனை கூப்பிட்டா ஏன் கூப்பிட்டான்னு கேப்பா, கூப்பிடலன்னா ஏன் கூப்பிடலன்னு கேப்பா. இப்படிதான் முன்னையும் பின்னையும் பேசிட்டு இருப்பா. நீங்க அழாதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. இனிமே இந்த செல்லம்மா உறவே நமக்கு வேண்டாம். நீங்க ஏங்க அழறீங்க? உங்களுக்கு நான் இருக்கேன், நம்ம ரத்னா இருக்கா. வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய் செல்லம்மா, அழ வேண்டாம்னு சொல்லு. நீ சொன்ன அவர் கேட்பாரு. சொல்லுன்றல்ல. அண்ணி நீங்க கிளம்புங்க. செல்லம்மா, கடைசி வரைக்கும் என்ன மன்னிக்கவே மாட்டியா? நான் எதுவும் பேசுற நிலைமையில இல்ல. நான் மனசார நொந்து போயிருக்கேன். மத்தவங்களை காயப்படுத்த விரும்பல. என்னோட வழிகளை மறைச்சிட்டு உங்களோட வரவும் முடியல. மொத்தத்துல செத்துடலாம் போல இருக்கு. செத்து போடி. ஸ்னேகா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. போ, சும்மா இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு. ஆமா, இவர் அப்படியே பெரிய மன்மத. இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படியே வெறி பிடிச்சு அலையறாங்க. சீ, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அப்படி இருந்து உன் பின்னாடியே துரத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் வெறி பிடிச்சு அலைஞ்சது எதுக்காக தெரியுமா? எங்க அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக. என்ன என்ன பாக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் குடும்பத்துக்குள்ள வந்து உன் குடும்பத்துல ஒருத்தியா இருந்து உன் மொத்த குடும்பத்தையும் வேரோட அழிக்கணுங்கிறத அவரோட ஆசை. ஆவுடைய குடும்பமே அழிஞ்சு போயிடணுங்கிறத அவரோட லட்சியம். அந்த லட்சியத்துக்கு குறுக்கணிக்கிறது யார் தெரியுமா? யார் தெரியுமா? இவதான். சரி, இந்த விசேஷ நாளை சாக்கா வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து உன்னை மிரட்டி தாலி கட்ட சொன்ன. நீ அவமானத்துக்கு பயந்தே என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நினைச்ச. ஆனா அத நடக்க விடாம உன் வீட்டுல இருக்கிற தடியர்களை வச்சு என்ன வெளியில தள்ளி கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டான். ஒவ்வொரு தடவையும் என் லட்சியத்தை நிறைவேற்ற விடாம தடுத்து நிறுத்துறது இவதான். இவ இருந்தாதானே என் லட்சியம் தடங்கலாகும். இல்லன்னா உன்னை இல்லாமக்கிட்டா
நீ இருக்க கூடாது. நீ உயிரோடவே இருக்க கூடாது. செத்து தொலைடி. சேகா சேகா சொல்றத கேளு. நீ நகரங்கிறது. நான் சொல்றத கேளு. ஏய் செல்லமா கேளு. விடு. என்ன விடு. ஏய் அவளை நான் கொல்லணும். சொல்றத கேளு. ஏய் விடு. ஏய் செல்லமா நான் அடிக்கணும். விடு. சொல்றத கேளு. அவளை நான் என் கையால கொல்லணும். விடு. செல்லமா உன்னை நான் அழிச்ச வேண்டி என் வாழ்க்கையை அழிச்ச உன்னை நான் அழிச்சேன். விடு. உள்ள போங்க. உள்ள போங்க நீ. உள்ள போங்க. இங்க இருக்க. ஏய் சேகா உன்னை விட மாட்டேன். ஏடி ஏய் விடு. செல்லம்மா அண்ணே. ஐயோ அண்ணே. ஐயோ உங்களை கொண்டு இல்லைண்ணே. அண்ணே ஏன் பாருங்க அண்ணே. அண்ணே ஐயோ அண்ணே. ஐயோ அண்ணே என்ன பாருங்க அண்ணே. ஐயோ அண்ணே அண்ணே உங்களை கொண்டு இல்லைண்ணே. அண்ணே எந்திரடி. ஸ்ரேயா ஸ்ரேயா நீ தப்பு பண்ற. ஸ்ரேயா வேண்டாம் ஸ்ரேயா. ஒரே ரத்தமா இருக்கே செல்லமா. துப்பாக்கி எடுக்க நீ. அண்ணே அந்த துப்பாக்கி எடுக்க. சுத்திதான் சரிவா. ஆம்புலன்ஸ் போன் பண்ணியா? இவளை எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. வாமா வா. எடுத்துட்டு போங்க. போமா. அண்ணே செல்லமா. ஐயோ அண்ணே. அண்ணே உங்களுக்கு கொண்டு இல்லைண்ணே. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எடுத்துட்டு போமா. வாயா. வாமா வாமா. அண்ணே செல்லமா. அண்ணே Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.